மீன ராசி 12வது ராசி. மீன ராசிக்கு உடம்பில் இருந்து வந்த பிரச்சனைகள் சரியாகும். உங்களுக்கு 12ஆம் இடத்தை குரு பார்க்குறாரு. நான் ஒன்று கேட்குறேன், தப்பாக நினச்சிக்காதீங்க. நிறைய பேர் ஜாதகங்களில் 12ஆம் இடம் தான் சுப செலவுன்னு சொல்லியிருக்கான். சரி, ஒரு 50 லட்ச ரூபா செலவு பண்ணி ஒரு வீடு கட்டிட்டான். அவங்க அம்மா என்ன தெரியுமா சொல்லும்? விவரம் இல்லாத பையனுங்க, இவ்வளவு காசை போட்டு கட்டணுமாங்க, 2 இடத்துல கட்டி வச்சிருக்கலாம், இப்படி காசை போட்டு கட்டி வச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லி. சரி, ரைட், இது அவங்க அம்மா சொல்கிறது கரெக்டு. ஆனால் அதை செலவு பண்ணுறது எங்கேருந்து பண்ணா? ஒரு வருமானம் வரதுக்காட்டி தானே பண்ணான். அப்போ 12ஆம் இடம் வேலை செய்யணும்னா 11ஆம் இடமும் வேலை செய்யணும். அந்த 11ஆம் இடத்து 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பார்வை சுப செலவுகளை நல்ல விதமாக செஞ்சிடும். உண்மையாகவே உங்களுக்கு இந்த ஜென்ம சனின்னு ஒரு பயம், அதிலிருந்து விடுதலை பெறுவதற்கு 12ஆம் இடத்து குரு பகவான் ஒரு வருஷம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறார். அதை விட முக்கியம் என்னன்னா, உங்கள் ராசிநாதனே அவர் தான். அந்த ராசிநாதன் அதுலேயும் இப்போ உங்களுக்கு ஒரு பெரிய சப்போர்ட் என்ன தெரியுமா? நெருக்கடியாக இருந்த ராகு பகவான் கீழே போயிட்டார், குரு பகவான் பார்க்குறார். ஸோ விரயங்கள் இருக்கும், இருந்தாலும் அது சுப விரயங்களாக இருக்கும். பெரிய பரிகாரங்கள் எதுவும் தேவையில்லை. முடிந்தால் ஒரு தடவை இந்த மீனராசிக்காரர்கள் மட்டும், 11 ராசிக்கும் பரிகாரம் சொல்லவில்லை, மீனராசிக்காரர்கள் மட்டும் ஒரு முறை முடிந்தால் கடலில் நீராடு, மனம் அடங்க கடலில் நீராடு. சென்னையில் இருக்கிறவங்க, திருச்செந்தூர் இருக்கிறவங்க, எங்கே இருக்கிறவங்களா இருந்தாலும் கடலில் ஒரு தடவை நீராடி உங்களுடைய, பொதுவாகவே கடலில் குளிக்கிறது நல்லது. இல்லை கடலில் குளிக்க முடியல சார், என்னால் நான் போக முடியாது சார், எனக்கு வேலை பிரச்சனை சார் அப்படின்னா, உப்பு நீரில் குளியல். இது உங்களுக்கு உடலில் இருக்கக்கூடிய சோம்பலையும் உடம்பில் இருக்கக்கூடிய திருஷ்டியையும் நிவர்த்தி செய்யும் என்ற ஒரு நல்ல தகவல் மீனராசிக்கு மிகச்சிறப்பாக இருக்கும்.